எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிக்கலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே கேட்கக்கூடிய கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். கர்த்தாவே, அறிந்து கொள்ளக்கூடிய மனதை எங்களுக்கு தருகிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுக்குள்ள தான் எல்லா நன்மைகளும் இருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதை நீங்கள் காண்பீர்கள். சத்தியவேதம் சொல்கிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. ரட்சிக்கப்படுவது அவசியம் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. ரட்சிக்கப்படாவிட்டால் என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். ரட்சிக்கப்படாவிட்டால் உண்மை தேவனோடு ஒரு உறவும் ஐக்கியமும் இருக்காது. உண்மை தேவனோடு உறவும் ஐக்கியமும் இல்லை என்றால் அவரால் வருகிற ஆசீர்வாதத்தை மனிதன் பெற்று அனுபவிக்க முடியாது. வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கும், வெறுமையாக இருக்கும், விரக்தி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், தோல்வி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். மனுஷன் முடிவிலே இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த தேவன் இல்லாத இடத்திற்கு, நரகத்துக்கு அவன் போகிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அவன் லாபகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறான். ரட்சிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை லாபகரமான வாழ்க்கையாக மாற்றுகிறது. மனிதனை ரட்சிக்கிற இரட்சகர் ஒரே ஒருவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவருடைய பெயர் இயேசு. மனிதனை ரட்சிப்பது என்பது இறைவனுக்கே ஒரு சவாலான காரியம். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானங்களை அவர் தமது விரல்களின் கிரியைகளினாலே உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது வானங்களை உண்டாக்குறது அவருக்கு ஈஸி. ஆனால் மனுஷனை ரட்சிப்பது என்பது ஒரு கடினமான விஷயம் அவருக்கு. பாருங்கள், மனுஷனை ரட்சிப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா மனுஷன் பாவத்து நிமித்தமாக பாதாளத்தின் குழிக்குள்ளேயே விழுந்துட்டான். தண்ணீர் இல்லாத பாருங்க குழி என்று சகரியாவின் புஸ்தகத்திலே அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் பாவத்து நிமித்தமாக பாதாள குழிக்குள்ளேயே விழுந்துட்டான். கிணத்துல விழுந்தவனை தூக்குறது ஈஸி, ஆனா பாதாளத்துக்குள்ள விழுந்தவனை தூக்குறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, அப்படிப்பட்ட வேலையை, கடினமான வேலையை இயேசு வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதற்காக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார். மாட்டுக்கொட்டையிலே பிறந்தார், சிலுவை ஏறினார், பாதாளத்துக்குள்ள இறங்கினார். மனிதர்கள் கொடுக்க வேண்டிய எல்லா கரையத்தையும் அவர் கொடுத்து தீர்த்து மனுஷனுக்கு, அருமையானவர்களே, ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து எல்லா மனுஷருக்கும் இயேசு ரட்சிப்பை
ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள விடுதலை, பாதுகாவல், பராமரிப்பு, சுகம், செல்வம், எல்லா நன்மைகளும் இருக்கிறது. பாருங்க, உலகத்துல யாராவது இலவசமான நன்மைகளை கொடுக்குறாங்க, நன்மைகளை இலவசமாக கொடுக்குறாங்கன்னு மக்கள் கேள்விப்பட்டாங்கன்னா தீவிரப்படுகிறார்கள். முண்டி அடிச்சுக்கிட்டு போய் இலவசமாக கொடுக்கறத வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா? தேவன் இலவசமாக கொடுக்கறத அதை காட்டிலும் தீவிரமாக வாங்க வேணுமா இல்லையா? யோசித்து பாருங்க. எனக்கெல்லாம் முறை இந்த இயேசுவுக்குள்ளே எல்லா நன்மைகளும் இருக்கிறது, இந்த இயேசுவுக்குள்ளே விடுதலை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த இயேசுவுக்குள்ளே இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். பாருங்க, கேள்விப்பட்ட மாத்திரத்தில் முடிவு பண்ணிட்டேன், இந்த இயேசுவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி. அருமையானவர்களே, தீவிரப்பட்டேன், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன், அவரை அறிகிறதுல பாருங்க மனதை செலுத்தினேன். இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இவ்வளோ பெரிய உயர்வா பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மகத்தான உயர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீரன் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இயேசு அற்புதமான மீட்பராக இருக்கிறார். பாருங்க, இஸ் அவர் ஒண்டர்ஃபுல் ரெடீமர். ஒரு அற்புதமான மீட்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனும் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாது, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. கவனிங்க, பிசாசுனுடைய வஞ்சகம் என்னன்னா, பிசாசு கொடிய வஞ்சகன் பாருங்க. அவனுடைய வஞ்சகம் என்னன்னா, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியும், உன்னை நீயே மீட்டுக்கொள்ள முடியும், அதனால தவறுகளை செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருஷ கடைசியில் ஒரு புண்ணிய யாத்திரை போயிட்டு வந்துடு, ஒரு வாரம் நோன்பு இருந்துரு, அப்படி செஞ்சிட்டேன்னா உன் பாவங்கள் நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்க, பிசாசு பொய்ய சொல்றான். உலகமெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அருமையானவர்கள் இந்த பொய்யை நம்பி ஏமாந்து போகிறார்கள். மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. மனுஷனுக்கு ஒரு ரட்சகர் தேவை, மனுஷனுக்கு பாருங்க ஒரு மீட்பர் தேவை. அருமையானவர்களே, அந்த மீட்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். பாருங்க, மனுஷனுடைய தியாகம் மனுஷனை மீட்கிறது கிடையாது, இயேசுனுடைய தியாகம் மனிதர்களை மீட்கிறது. பாருங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையில் மீட்கப்பட்டிருக்கிறோம்? நாம எவ்வளவு நல்லவங்க, நாம எவ்வளவு புண்ணிய கிரியைகளை செய்தோம், நாம எவ்வளவு தியாகம் பண்ணோம், இதன் அடிப்படையில் இங்க இருக்கிற ஒருத்தரும் ரட்சிக்கப்படல. இயேசுனுடைய தியாகத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? இயேசுவுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரால் வருகிற ரட்சிப்பை, கர்த்தரால் வருகிற மீட்பை அருமையானவர்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இருக்கிறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு போங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33:29 பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாருங்க, எல்லாரும் பாக்கியவான்கள்னு போடல. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இந்த ரட்சிப்பு நம்மை ஒப்பற்றவர்களாக மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையானவர்களே, பாருங்க, தேவன் அருளுகிற அந்த ரட்சிப்பை, தேவன் அருளுகிற அந்த மீட்பை நாம் இன்றைக்கு உடையவர்களாய் இருக்கிறோம். போன முறை நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். உங்க அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்சம் ரூபாய போட்டு வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு தெம்பா உணர்வீங்க? அது எவ்வளவு தைரியத்தை உங்களுக்கு
கொடுக்கிறதா இருக்கிறது. யோசித்து பாருங்க. அதை பார்க்கிலும் அருமையானவர்களே பெரிய டெபாசிட் தான் இந்த ரட்சிப்பு. அதை பார்க்கிலும் பெரிய டெபாசிட் தான் மீட்பு. 50 லட்சம் ரூபாய் எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு இருக்கிறது, தேவனுடைய மீட்பு எனக்கு இருக்கிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்வளவு பெரிய தேவனால் அருளப்பட்ட ரட்சிப்பை, மீட்பை இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? உடையவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற அந்த அறிவு, அந்த உணர்வு அருமையானவர்கள் பெரிய தெம்பையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கை பிரச்சனைகளை, சவால்களை இந்த அறிவின் அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம்? தைரியமாய் அருமையான எதிர்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவைகளை முறியடிக்கிறோம், அவைகளை ஜெயிக்கிறோம். நான் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன்கிற உணர்வு நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கவனிங்க, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா பாருங்க, காலகட்டத்தில் அப்படியே ட்விண்டில் ஆகக்கூடிய, இழந்து போகக்கூடிய, பின்னால போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. பாருங்க, எப்போதும் நாம் அருமையானவர்களே, பைபிளில் போட்டிருக்குது, நாம் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற பாருங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறுகிறவர்களா இருக்கிறோம், முன்னேறி செல்லுகிற தேவ ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, அதுக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு, தேவனுடைய மீட்பு எனக்கு இருக்கிறது என்கிற உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, சபை மக்கள் எப்படிப்பட்டவர்கள், சபை மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? திருப்போம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. மத்தேயு 16:18. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு சொல்றார் பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை என்பது எது? சபை என்பது பாருங்க ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை. பாருங்க, இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் விசுவாசியுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இயேசு கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறபடினால, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஆதாரமாக இருக்கிறபடினால இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் விசுவாசியினுடைய வாழ்க்கையை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் எதை குறிக்கிறது? அருமையானவர்களே, அது பாதாளத்தின் அதிகாரத்தை குறிக்கிறது. வாசல்கள் அதிகாரத்தை குறிக்கிறது. கவனிங்க, பாதாளத்தின் அதிகாரம் விசுவாசிகளை மேற்கொள்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா விசுவாசிகள் பாதாளத்தின் அதிகாரத்தை மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இயேசு இருக்கிறாரு, இயேசு நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறாரு, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, பாதாளத்தின் வாசல்களை நாம் மேற்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, உலகத்தில் ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. ஒரு எக்ஸாம் அப்படின்னா உடனே ஒரு கேள்வி, ஜெயிக்க போறது யாரு? ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னா ஜெயிக்க போறது யாரு? அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? வாழ்க்கையை பற்றி ஜெயிக்க போறது யாருன்னு கேட்டா நான் சொல்லுறேன், மனம் திரும்பாதவங்க யாரும் வாழ்க்கையில ஜெயிக்க போறதே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, ஏன்னா வாழ்க்கையில உண்மையான ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், ஜெயமோ
எனக்கு கர்த்தராலே வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஜெயமோ எனக்கு கர்த்தராலே வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஜெயமோ எனக்கு கர்த்தராலே வருகிறது. இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில உண்மையான ஜெயம் அருமையான கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம தான் உண்மையா ஜெயிக்கிற மக்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. உலகத்துல இன்னொரு தத்துவம் இருக்குது. அது என்னன்னா, வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீரன் இருக்கிறாரு, சில நேரங்களில் ஜெயிக்கிறாரு, சில நேரங்களில் தோத்து போயிடுறாரு. அதுதான் வாழ்க்கையின் சகஜம். வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்தை நான் படிச்சு பார்க்கும்போது வெற்றி மாத்திரம்தான் விசுவாசிக்கு அழகு. ஹலோ, எத்தனை பேருங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க? பைபிள்ல போட்டிருக்குது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆகவே பாருங்க, தோல்வியே நமக்கு கிடையாது. அருமையானவர்களே, இதை மனதிலே கொள்ள வேண்டும் தேவனுடைய மக்கள். பாருங்க, தோல்வின்ற பேச்சே நமக்கு இல்லை. நமக்கு தோல்வியே கிடையாது. அப்ப பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, பேய் பிடிச்ச உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? எதிரியாகிய பிசாசு பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நமக்கு எதிராக என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில கூட சில போராட்டங்கள் ஊடாக நீங்க போய்கொண்டிருக்கலாம். அந்த போராட்டங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அல்ல. அந்த போராட்டங்கள் பிசாசினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. அருமையானவர்களே, பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதுனால நாம் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருப்போமோ அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏதோ பாவம் செஞ்சிருப்போமோ அதனாலதான் அந்த பிரச்சனை வந்திருக்குதோ அப்படி யோசிக்காதீங்க. தவறுகள் ஏற்பட்டா அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்க வேண்டியது ஆண்டவர்கிட்ட. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில அது பரிசுத்த வாழ்க்கை இல்லையா? அது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. இதுல பிசாசு பல ரீதியில நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறான். தேவனுடைய மக்களை கவனிங்க. பிரச்சனைகள் வருகிற மூலமாக ஒரு பொய்யை சொல்றான், நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப. தேவனுடைய மக்களை கவனிங்க. பிரச்சனைகள் வர்றதுனால அதுக்கு நம்ம பெரிய பாவங்கள் செஞ்சிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சீஷர்கள் இயேசுவோடு கூட படகுல போனாங்க இல்லையா? இயேசு பின்னணியத்திலே தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பைபிள்ல போட்டிருக்குது, பலத்த சுழல் காற்று எழும்பிட்டு அப்படி நம்ம வாசிக்கிறோம். நான் கேட்கிறேன், சீஷர்களும் இயேசுவும் என்ன பாவம் செஞ்சாங்க? ஹலோ, இயேசு பாவம் செஞ்சிட்டாரா அல்லது சீஷர்கள் பாவம் செஞ்சிட்டாங்களா? தேவனுடைய மக்களை கவனிங்க. பிரச்சனைகள் திடீர்னு வந்த உடனே நாம் ஏதோ பாவம் செஞ்சிருப்போம் இல்ல. எதிரியாகிய பிசாசு பிரச்சனைகளை என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, இயேசு பாருங்க, அவரை போய் எழுப்புறாங்க. அவர் எழும்பினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிருன்னு சொல்லி இயேசு கட்டளை கொடுத்தார். பைபிள்ல போட்டிருக்கு, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு சேஃபா அக்கறையில போய் சேர்ந்தாங்க. நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரு. அவருடைய பலத்தினால அருமையானவர்களே, காற்றை மேற்கொள்ளுவோம், கடல் அலையை மேற்கொள்ளுவோம், மிகுந்த அமைதல் உண்டாகும். பாருங்க, சேஃபா போய் சேருவோம் நம்முடைய பயணத்துல. இருக்கிறீங்களா? தோல்வியே நமக்கு கிடையாது அருமையானவர்களே. ஆகவே பிரச்சனைகளை பிசாசு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். இதன் மத்தியில நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? இந்த பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் என் கூட நெருக்கமா இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இடுக்கமான சூழ்நிலைகள்ல, போராட்டமான நேரங்கள்ல மனுஷர்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? நண்பர்கள் போயிடுறாங்க, சொந்தக்காரங்க போயிடுறாங்க. அது மனுஷனுடைய இயல்பு. அவங்கள குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை. அது அப்படிதான். நல்லா இருக்கும்போது
மக்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, கூட இருக்கிறாங்க. நல்லா இல்லாத நேரத்தில், பிரச்சனைகள் நேரத்தில் பாருங்க அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா நற்செய்தி என்னவென்றால், அப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்தில் தான் கர்த்தர் நம்ம கூட நெருக்கமா இருக்கிறாரு. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கல்வாரிக்கு போறதுக்கு முன்பதாக இவ்விதமாக சொன்னார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்போம் யோவான் சுவிசேஷம், யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் அவர் செயல்படுறாரு பாருங்க. அதனாலதான் பாருங்க, அருமையான கல்வாரியை எதிர்கொண்டார். அது பெரிய ஒரு டாஸ்க், பெரிய ஒரு காரியம். அதை இயேசு எதிர்கொண்டார், வெற்றிகரமாக அதை செய்து முடித்தார். தேவன் என் கூட இருக்கிறாரு என்கிற ஒரு உணர்வுல எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக, அருமையானவர்களே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி எல்லாரை பார்க்கலும் உயர்ந்த சிங்காசனத்தில் அவர் என்ன செஞ்சாரு, உட்கார வச்சாரு. கவனிங்க, பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்களானால் அந்த பிரச்சனையை ஜெயித்து அதனால் வருகிற உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆமென். பிரச்சனையை பார்த்த உடனே நாம சில நேரங்களில் யோசிக்கிறோம், கர்த்தர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிட்டாரோ, இந்த பிரச்சனை கர்த்தரால் வந்ததோ. பிசாசு பாருங்க பலவிதமான பொய்களை நமக்கு கொண்டாந்து சேர்க்கிறான். நாம் அதை எடுக்கவே கூடாது. பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட நெருக்கமா இருக்கிறாரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆவோம். கண்டிப்பா அந்த பிரச்சனையை மேற்கொண்டு, பிரச்சனையை கீழ்ப்படுத்தி நாம மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாயிருப்போம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். ஆசீர்வாதம் நம்முடையது, உயர்வு நம்முடையது. தோல்வியே நமக்கு கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், தோல்வியே எனக்கு கிடையாது. இன்னொரு முறை சொல்லுவோம், தோல்வியே எனக்கு கிடையாது. இன்னொரு முறை சொல்லுவோம், தோல்வியே எனக்கு கிடையாது. உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, பிரச்சனையான நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இப்படி சொல்லுகிறார். திருப்புங்க 2 தீமோத்தேயின் புஸ்தகம், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 பாருங்க. 16-17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இது என்ன அற்புதமா இருக்குது. சிங்கத்தினிடத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னா கூட பரவாயில்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தே ரட்சிக்கப்பட்டேன். அதாவது முடிஞ்சிச்சு, சிங்கம் கடிச்சு விழுங்கிரும், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சுன்ற நிலைமையில கர்த்தர் வாயிலிருந்தே பிடிக்கிட்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. பாருங்க, அழிவின் விளிம்பிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசம் என்ன பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். இப்ப 18ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையுமே நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன அருமையான விசுவாசம் பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, ஒரு தீமை கூட என்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அவருடைய விசுவாசம்.
தேவனுடைய மக்களை கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் நமக்கு மாதிரிகளா இருக்கிறாங்க. நெருக்கமான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், போராட்டமான நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட நெருங்கி நிற்கிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். மக்கள் கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், சொந்தக்காரங்க கைவிட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னைய விடுதலை ஆக்குவேன். யோசித்து பாருங்க, யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான், யாரும் அவன் கூட இல்லை. அவனை நேசிக்கிற யாரும் அவன் கூட இல்லை, எல்லாரும் அவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது கூட அவனுடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இந்த ஜெயிலில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவாரு, வெளியே கொண்டு வருவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை உயர்த்துவாரு, அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவாரு. ஆமென். பாருங்க, அதுதான் யோசேப்பினுடைய விசுவாசம். அவன் நினைத்தபடியே, அவன் விசுவாசித்தபடியே நடந்தது என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் ஜெயிலில் இருந்து அவனை விடுதலையாக்கி எகிப்து தேசத்தினுடைய 2வது பெரிய நபராக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் மூக்கில் கை வைக்கிற மாதிரி யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். தேவனுடைய மக்களே, ஆனால் அவனுடைய விசுவாசம் அங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்ன விசுவாசம்? யாரும் என் கூட ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் என்னை கைவிட்டு இருக்கலாம், எல்லாரும் என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் ஜெயிலில் இருந்தாலும் கர்த்தர் ஜெயிலில் என் கூட செய்றாரு, இருக்கிறாரு. இந்த ஜெயிலில் இருந்து என்னை விடுவிப்பாரு என்பதை விசுவாசித்தான் கர்த்தர் விடுதலை ஆக்கினார், உயர்த்தினார். தேவனுடைய மக்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறீர்களா? போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்குவார், இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார். விடுதலையாக்குறது மட்டுமல்ல, என்னை வெளியே கொண்டு வந்து உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிப்பீர்களானால் நீங்க விசுவாசிக்கிறதுபடி உங்களுக்கு நடக்கும். இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் போராட்டமா இருக்குது, வியாபார ஸ்தலத்தில் போராட்டமா இருக்குது, குடியிருக்கிற பகுதியில் போராட்டமா இருக்குது, படிக்கிற இடத்துல போராட்டமா இருக்குது என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் பிடிச்சுக்காங்க, அந்த போராட்டத்தின் மத்தியில விடுதலையாக்குகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவிதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பீர்களானால் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பாருங்க, அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்னன்னா, கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். எதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார்? வியாதியிலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் வியாதியிலிருந்து கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள். கர்த்தராலே மீட்கப்பட்டவர்களுக்கு வியாதி இல்லை என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, என்றைக்கு மீட்கப்பட்டோமோ அன்னைக்கு தேவனுடைய குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டோம். தேவனுடைய குடும்பம் ஒரு ஆரோக்கிய குடும்பம். தேவன் ஆரோக்கியத்தின் தேவன் இல்லையா? பரலோகத்தில் வியாதி இருக்குதாங்க? பரலோகத்தில் கேன்சரு, டிபி, சக்கரை வியாதி எல்லாத்தையும் கர்த்தர் ஷெல்ஃபில் அடைச்சி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க. பரலோகத்தில் ஒரு வியாதி கூட இல்லை. தேவனுக்கும் வியாதிக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆரோக்கியத்தின் தேவன். அவருக்கு ஒரு பேர் என்னன்னா யெகோவா ராப்பா. யெகோவா ராப்பானா நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தர். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தர். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தர். அப்ப பாருங்க, சுகம் என்னுடையது, நான் சுகத்துக்கு சொந்தக்காரன். சுகம் தேவன் என்ன கொடுத்திருக்கிற சொத்து என்று விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. இருக்கிறீங்களா? அது வியாதி வரத்தான் பிரதர் செய்யும், அந்த பலவீனம் வரத்தான் செய்யும். மழை காலமா இருக்குது பாத்தீங்களா, சளி பிடிக்கத்தான் செய்யும். கவனிங்க, இப்படி பொதுவா மக்கள் பேசுகிறாங்க, நாம அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை சளி வந்தா கூட இந்த சளி எனக்கு உரியது கிடையாது, இது ஓடி போகும் இயேசுவின் நாமத்துல. இருக்கிறீங்களா?
நான் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். தேவனுடைய குடும்பம் ஆரோக்கியத்தின் குடும்பம். இந்த குடும்பத்தில் வியாதி இல்லை, வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. கவனிங்க, நாம என்ன விசுவாசிக்கிறோன்றதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். உலகத்தாரோடு சேர்ந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதனால எல்லார் வீட்லையும் பலவீனம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா, அருமையானவர்களே, வியாதிக்கு தப்ப முடியாது. சத்தியத்தை பார்க்க வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் இல்லையா? திருப்புங்க 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். போதும். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அருமையானவர்களே, பிசாசு இருக்கிறானே, அவன் பொல்லாதவன். பாருங்க, தேவன் நிகழ்காலத்தில் நாம் அனுபவிக்கும்படி உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விட மாட்டான். அவன் என்ன சொல்றான்? உனக்கு இனிமையான பரலோகத்தை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அந்த பரலோகத்தில் போய் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவிக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்வார். பரலோகத்தில் போய் நீ எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பாய் அப்படிங்கிறான். ஒரு பொய், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால தான் பொய்யை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம பொய் சொல்லும் போது அவன் டீம்ல போய் சேர்ந்துடுறோம். கவனிங்க, பிசாசு பொய் சொல்லுகிறவன் பாருங்க, எதிர்காலத்தில் கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் தருவாரு அப்படின்னு சொல்றான். அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் இதை நம்பிக்கிட்டு இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, இவங்க என்ன எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, பரலோகத்தில் நான் வந்த பிறகு எல்லாத்தையும் நீ எனக்கு தரப்போகிறீர், நன்றி அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல தான் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பிசாசிட்ட இப்போ ஒன்றும் இல்லையான்னு கேட்டா அவன் சொல்லுவான், இப்போ உனக்கு இடுக்கும் நெருக்கம் பாடு உபத்திரவம் இதைத்தான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அநேக மக்கள் அதை நம்பிக்கிட்டு, ஆண்டவரே, இடுக்கும் நெருக்கம் பாடு உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, பிசாசுடைய பொய்யை நம்பக்கூடாது, சத்தியத்தை இருக பிடிக்க வேண்டும். பிசாசிட்ட சொல்லணும், பிசாசே, பரலோகத்துக்கு போன பிறகு இல்லை, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், இப்பொழுது அவருடைய ஆரோக்கியத்திற்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம். ரெண்டாம் வருகன்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது கர்த்தர் வந்த பிறகு எல்லாம் சரியா போயிடும். தேவனுடைய மக்களை கவனிங்க, முதலாம் வருகையிலேயே எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார்னு பைபிள்ல போட்டிருக்குது. முதலாம் வருகையை பற்றி பேசுறது கிடையாது. சிலுவையில் அடிக்கப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரு, இதை பற்றி பேசுறது கிடையாது. ஆண்டவர் வரப்போறாரு, எதிர்காலத்தில் எல்லாத்தையும் தரப்போறாரு. வாட் அ நான்சென்ஸ்! எல்லாம் என்ன முட்டாள்தனம் பாருங்க. அருமையானவர்களே, முதலாம் வருகை, அதுல எல்லாத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறாரு. சுகத்தை தந்திருக்கிறாரு, பரிசுத்தத்தை தந்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறாரு, சமாதானத்தை தந்திருக்கிறாரு, ஞானத்தை தந்திருக்கிறாரு, எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு அருமையானவர்களே, இதை விசுவாசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. உரிமையா தேவன் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார், சுகம் என்னுடையதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அருமையானவர்களே கவனிங்க, உங்க வீட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, பசியோட வர்றாங்க, வீட்டில் என்ன இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டுருவாங்க இல்லையா? ஃப்ரிட்ஜை திறந்து ஜூஸ் இருந்துச்சுன்னா எடுத்து குடிச்சிருவாங்க, பழம் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க, கேக் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அவங்க தான் ஓனர் மாதிரி இருப்பாங்க. அப்பா தான் ஓனரு, ஆனால் பிள்ளைகள் அதை காட்டிலும் பெரிய ஓனர் மாதிரி நடந்துக்கிடுவாங்க இல்லையா? அதாங்க குடும்பம்.
அன்பின் குடும்பம். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். நாம ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னோம்? ஆண்டவரே, இந்த ஆரோக்கியம் என்னுடையது, ஆரோக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறபடி உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. வியாதி ஓடியே போயிடும். வியாதி பலவீனங்கள்லாம் சரத்தை விட்டு மறைந்தே போய்விடும். அருமையானவர்களே, வியாதியையும் பலவீனத்தையும் விரட்டுறதுக்கு வழியை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்க விரும்புறீங்க? பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஏதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். இயேசு பாருங்க, வைராக்கியமா அந்த 18 வருஷம் கூனியாயிருந்த அந்த பெண்ணை விடுதலையாக்குற ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பாஸ்டர் வேற இருக்கிறாரு. அவர் நியாயப்பிரமாணத்தின் பாஸ்டர். அவர் கிருபையின் பாஸ்டர் கிடையாது. நாங்கெல்லாம் கிருபையின் பாஸ்டர்கள். பாருங்க, தேவ கிருபையை உயர்த்தி பேசுகிறவர்கள். ஆனா அங்க ஒரு இயேசு பிரசங்கம் பண்ண ஆலயத்தில் இருந்த பாஸ்டர் அவர் நியாயப்பிரமாணத்தின் பாஸ்டர். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்ற பாஸ்டர். இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மாவை பார்த்துட்டாரு. கூனியா இருக்கிற அந்த பெண்ணை பார்த்துட்டாரு. பிரசங்கத்தை நிறுத்திட்டாரு. அந்த பெண்ணை முன்னால வர சொல்றாரு. அருமையானவர்களை முன்னால வர சொல்லி பாருங்க, அவள் மேல் மனதுருகி கைகளை வைக்கிறாரு. கைகளை வச்ச மாத்திரத்தில் 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டாண்டு காலமாக இருந்த அந்த கூனித்தனம் மறைந்து போய்விட்டது. இன்னைக்கு உலகத்தில் டாக்டர்ஸ் சொல்றாங்க, அது வருஷக்கணக்காக இருந்துச்சுன்னா அந்த வியாதி தீராது. பல ஆண்டுகளாக இருக்கிற வியாதி அது மறையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு பிசாசினுடைய பொய். நான் சொல்லுறேன், இயேசு தொடுவாரானால், இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆண்டாண்டு காலமா இருக்கிற வியாதி பலவீனம் மறைந்தே போகும் என்று கர்த்தருடைய ஆவியான் சொல்லுகிறார். ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு போயிடும். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வியாதியும் நிற்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கே நம்ம எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வியாதி நம்முடையது கிடையாது. பிசாசுடைய பொய்யை நம்ப கூடாது. பாருங்க, ஆண்டாண்டு காலமா இருந்துச்சுன்னா அது இருக்கதான் செய்யும். இல்ல, கர்த்தர் தொடுவாரானால் ஓடி போயிடும். அது 18 வருஷமா கூனியா இருந்தா சோகமாயிட்டா. இப்போ அந்த பாஸ்டர் அவர் பாருங்க, சோகமாகிறதுக்கு 6 நாள் உண்டே, அதுல போய் சோகமாகிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் அப்படி செய்யல் ஆகாது. ஓய்வு நாள்ல சோகமாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இயேசு சொல்றாரு, மாயக்காரனே சொல்றாரு. பாருங்க, 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? எருது கழுத தாகத்தினால கத்தும் போது நீ அதை கட்ட அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? ஓய்வு நாள்ல நீ வேலை செய்கிறது இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்க ஓய்வு நாள்ல எதையும் செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிற மாயக்காரனே சொல்லி பாருங்க, இயேசு அவனை கடிந்து கொள்கிறார். எருதுக்கும் கழுதைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, மனுஷனுக்கு முக்கியத்துவம் இல்லையா? எருதை பார்க்கலும் கழுதை பார்க்கலும் மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதை ஒழிய மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல. ஓய்வு நாள் மனுஷனை காட்டிலும் பெருசு கிடையாது, மனுஷன் ஓய்வு நாளை காட்டிலும் பெரியவன். ஆகவே இந்த சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த, எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரத்தி. என்ன சத்தமா?
ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கவனிங்க, ஆபிரகாமின் குமாரத்தி யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை 18 வருஷமா கட்டப்பட்டிருந்திருக்கிறா. அவள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? தேவனுடைய பிள்ளை சுகமாக வேண்டியது இல்லையா என்று கர்த்தர் வைராக்கியமாய் அவளை விடுதலையாக்குகிறதை நாம் பார்க்கிறோம், சுகமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இன்றைக்கும் அதே வைராக்கியத்தோட தான் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஜீவ வார்த்தை ஆலயத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி கூட வியாதியாயிருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. எல்லாரும் சுகமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது ஆரோக்கிய குடும்பம், இது ஆரோக்கியத்தின் சபை. எல்லாரும் சொல்லுவோம், எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. இன்னொரு முறை சொல்லுவோம், எங்களுடைய சபை ஆரோக்கியத்தின் சபை. ஆரோக்கியத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்க, வெளியே வந்தாங்க. எதனால விடுதலை ஆனாங்க? அவங்க கெட்டிக்காரத்தனத்தினாலயா, அல்லது மோசேயினுடைய கெட்டிக்காரத்தனத்தினாலயா, அல்லது ஆரோனுடைய கெட்டிக்காரத்தனத்தினாலயா? எதனால விடுதலை ஆனாங்க இஸ்ரவேல் மக்கள்? ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால விடுதலையானார்கள். பாருங்க, விடுதலையான அதே நாளில பலவீனமா இருந்த லட்சக்கணக்கான மக்கள் பலன் அடைந்தார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. திருப்போம் சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, இருந்தது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். அது மட்டுமல்ல, இந்த 30 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக எகிப்தியருக்கு அடிமைகளா இருந்திருக்கிறாங்க இல்லையா? சரியான சம்பளம் கிடையாது, சரியான ஓய்வு கிடையாது, பாருங்க, சரியான சாப்பாடு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. பாருங்க, வேலை வேலை வேலை, அப்படிதான் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அருமையானவர்களே, அப்படி கஷ்டப்பட்டது நிமித்தமாக நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான மக்கள் பலவிதமான பலவீனங்களை உடையவர்களாக தான் இருந்திருப்பாங்க இல்லையா? யோசித்து பாருங்க, சரியான சாப்பாடு இல்லை, சரியான குடியிருப்பு வசதி கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது, சரியான சம்பளம் கிடையாது. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வாழுகிற மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? பலவீனமாக தான் இருந்திருப்பாங்க, வேற போக்கே கிடையாது. நிறைய மக்கள் பலவீனர்களா இருந்திருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, யோசித்து பாருங்க, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் பூசினாங்க, மேலே உள்ள லிண்டலில் பூசினாங்க, சைடில் உள்ள நிலைக்கால்களில் பூசினாங்க. எந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினாங்களோ அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை அருமையானவர்களே அவர்கள் நெருப்பினால் சுட்டு புசித்தார்கள் என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க, யாத்திராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யாத்திராமம் 12 5வது வசனம் பாருங்க. யாத்திராமம் 12 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். எந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசினாங்களோ அதே ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு அருமையானவர்கள் அவர்கள் புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, என்றைக்கு இந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அருமையானவர்களை புசித்தார்களோ அன்றைக்கு ராத்திரியே லட்சக்கணக்கான மக்கள் பலவிதமான பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம்!
ஆ? அப்ப நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, இருக்கிறதுலயே பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் சுடப்பட்ட மாம்சம் இல்லையா? அதுதான் இருக்கிறதுலே பெரிய மருந்து. அந்த ஒரு மருந்தை சாப்பிட்டாங்க, சரீரத்தில் இருக்கிற பலவிதமான வியாதிகள் மறைஞ்சிருச்சு. தலைவலி போயிடுச்சு, நெஞ்சு வலி போயிடுச்சு, இடுப்பு வலி போயிடுச்சு, முதுகு வலி போயிடுச்சு, கால் வலி போயிடுச்சு, எல்லா வலியும் போயிடுச்சு. ஒரு மருந்து குறு மருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது பழைய ஏற்பாட்டில் சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சம். கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பலியிடப்பட்டது மட்டும் இல்ல, தேவனுடைய மக்களே கவனிங்க, அவர் நமக்காக நெருப்பினாலே சுடப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்ன நெருப்பு அது? தேவனுடைய கோபமாகிய நெருப்பு. பாருங்க, பாவத்து நிமித்தம் அதன் மேல் வர ஊற்றப்பட வேண்டிய தேவ கோபம், அருமையானவர்களே, அன்றைக்கு பலியிடப்பட்ட இயேசுவின் மேலே திறந்து விடப்பட்டது. இயேசு தேவ கோபாக்கினையிலே தகனிக்கப்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிற்கப்பட்ட அந்த இயேசுனுடைய மாம்சத்தை தான் நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அப்பமாக அதை என்ன செய்யறோம்? புசிக்கிறோம். அது இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளம் கிடையாது. நாம் அதை புசிக்கும் போதே அது மாம்சமாகவே, இயேசுவின் மாம்சமாகவே நாம் புசிக்கிறோம். இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம் கிடையாது. அதை நம்ம புசிக்கும் போது இயேசுவின் ரத்தமாகவே நாம் புசிக்கிறோம். ஆமென். பாருங்க, ஆகவே இயேசு நமக்காக பலியிடப்பட்டார் என்று நாம வாசிக்கிறோம். அவருடைய மாம்சம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தினால நம்முடைய சரீரங்கள் குணமாக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்க விரும்புறீங்க? அப்ப பாருங்க, தேவனுடைய மக்கள் பாருங்க, இந்த திருவிருந்த அனுசரிக்கும் போது அதை மிகுந்த ஜாக்கிரதையோடு, அதை மிகுந்த கவனத்தோடு அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. திருப்புங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 11 28வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:28 வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினாலில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த கர்த்தருடைய திருவிருந்த சரியான விதத்தில் அனுசரிக்காமல் இருக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைகிறார்கள். அதாவது பலவீனத்துக்கும் வியாதிக்கும் திறந்து கொடுக்குறாங்க தங்களுடைய வாழ்க்கைய. அபாத்திரராய் போஜனம் பண்ணுகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாத்திரராய் போஜனம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறாங்க, அபாத்திரராய் போஜனம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான சத்தியம். பாத்திரராய் போஜனம் பண்ணுகிறவர்கள் அவங்க பாருங்க எப்படி கர்த்தருடைய அப்பத்தை, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறாங்கன்னா, சரியாய் நிதானித்து அறிந்து அந்த அப்பத்தை புசிக்கிறாங்க, அந்த ரத்தத்தை, திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறாங்க. அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் முடிகிறது, வியாதிகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, நல்ல ஆரோக்கியமாய் வாழுகிறார்கள். பாத்திரராய் போஜனம் பண்ணுகிறவர்கள். அபாத்திரராய்னா கர்த்தருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் சரியாய் நிதானித்து அறியவில்லைன்னு அர்த்தம். பேர் கிறிஸ்தவ சபையில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சர்ச்சில் அப்பம் கொடுக்குறாங்களாம், இன்னைக்கு சர்ச்சில் நன்மை கொடுக்குறாங்களாம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போறாங்க.
அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமா என்னத்தையோ கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வந்தால் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அனுசரிக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து சரியாய் நிதானித்து அறியாமல் அந்த பந்தியில் பங்கு பெறுவது. கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அதை அதை நிதானமாய் பகுத்து அறிவதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் மாம்சம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய சரீரம் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக பிற்கப்பட்டது. அது என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அன்றி வேறொரு காரணத்துக்காக பிற்கப்படவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? நாம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நாம சுகமா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் இயேசு சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். கவனிங்கள், அந்த ரோம சவுக்கு, அந்த வாரடி 9 பிரிவுகள், 9 பிரிவுகளில் 9 ஈய கொக்கிகள், அதை வச்சு பாருங்க, இயேசுவை அடித்தார்கள். 39 முறை அடித்தார்கள். மாம்ச துண்டுகள் பித்து கொண்டு சிதறின. 39 × 9 351 மாம்ச துண்டுகள் பாருங்க பிச்சிட்டு வெளியே வந்தது. அருமையானவர்களே, இயேசுனுடைய பிற்கப்பட்ட அந்த மாம்சம் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக பிற்கப்பட்டது என்பதை உணர்ந்து அதை புசிக்கும் போது வியாதிகள் மறைந்து போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, இருக்கிறதுல பெரிய மருந்தை எடுக்கிறோம் நாம, வியாதிகள் மறைஞ்சே போயிடும். வியாதிகள் நம்முடைய பங்கு கிடையாது. பிரியமானவனே, நீ வாழ்ந்து எப்படி இருக்க? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, ஒருத்தர் கூட வியாதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் சுகமடைய வேண்டும். அதற்காக தன்னுடைய மாம்சத்தையே பிற்கப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய சரீரத்தை நிதானிக்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது, இன்னொரு அம்சம் இருக்குது. அது என்னன்னா, சபையாய் நாம கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். இதை சரியா நிதானிக்கிறோமா? நம்முடைய சகோதர சகோதரிகள், அருமையானவர்களே, அவங்களும் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். சபையில நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசுனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். என்னை பார்க்கிலும் எந்த விதத்திலும் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. எந்த ரத்தம் என்னை மீட்டெடுத்திருக்கிறதோ அதே ரத்தம் அவர்களை என்ன செய்தது? மீட்டெடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் என்கிற ரீதியில சபை மக்களையும் நாம் பார்க்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் நாம் சபை கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானித்து பாருங்க அந்த பாத்திரத்துல பங்கு பெறுகிறோம். பாருங்க, மற்றவர்களை அவங்க மேல கசப்பு, வெறுப்பு, பகை இதை வச்சுக்கிட்டு கம்யூனியன் எடுத்தோம்னா அபாத்திரராய் நம்ம எடுக்கிறோம். அதனால பிரயோஜனம் என்ன செய்யாது? வராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்குது, சகோதரரே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். கவனிங்க, சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒருத்தர் கூட என்னை பார்க்கலும் குறைந்தவர்கள் அல்ல. எந்த ரத்தம் என்னை மீட்டெடுத்திருக்கிறதோ அதே ரத்தம் அவர்களை மீட்டெடுத்திருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம எடுக்கும்போது அருமையான கர்த்தருடைய சரீரத்தை குறித்து சரியான நிதானத்தை உடையவர்களாக இருக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள் மறைந்து போகும். நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? பலனை தருகிறார். ஜோசப் பிரின்ஸ் என்ற பிரசங்கியார் பாருங்க, அவர் சிங்கப்பூர்ல ஒளி செய்கிறாரு. அவர் இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து அதிகமாய் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார். கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியார். சொல்றாரு, எங்களுடைய சபையிலும் சரி, ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் சரி, அநேகர் இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று பெரிய பெரிய வியாதியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள்ங்கிற சாட்சி இருக்கிறதுன்னு சொல்றாரு. எங்களுடைய சபையிலும் சரி, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சரி, நிறைய மக்கள் பெரிய பெரிய வியாதியிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள். அதுக்கு இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதிப்பட்டவர்களுமா இருக்கிறார்கள். இது நிமித்தம்னா இந்த ஒரு காரணம் தான். இந்த ஒரு காரணம், கர்த்தருடைய சரீரத்தை சரியாய் நிதானிக்காத ஒரு காரணம் பலவீனத்தை கொண்டு வருகிறது. சரியாய் நிதானித்து நாம் அதை உட்கொள்ளும் போது அது நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. சபையில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரம் என் சரீரத்தை குணமாக்குகிறது. நான் வியாதியாய் இருக்க மறுக்கிறேன். தெய்வீக ஆரோக்கியம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரம் என் சரீரத்தை குணமாக்குகிறது. நான் வியாதியாய் இருக்க மறுக்கிறேன். தெய்வீக ஆரோக்கியம் என்னுடையது. விசுவாசிக்கிறீங்களா? தெய்வீக ஆரோக்கியம் நம்முடையது. இப்ப ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சில நேரங்களில் வியாதியின் அறிகுறிகள் தோன்றுகிறது. அப்படி வியாதியின் அறிகுறிகள் தோன்றும் போது நாம் என்ன செய்யணும்? வியாதியின் அறிகுறிகள் தோன்றும் போது அதை எதிர்த்து நிற்கணும். பாருங்க, அதை குறித்து பயப்படக்கூடாது, அங்கலாய்க்க கூடாது. பாருங்க, பிசாசுக்கு அவனுடைய கிரியைகளை குறித்து பயப்படவே கூடாது. பிசாசுக்கு பயப்படக்கூடாது, அவனுடைய கிரியைகளை குறித்து பயப்படக்கூடாது. அப்படி அந்த அறிகுறிகள் தோன்றும் போது என்ன செய்யணும்? அந்த அறிகுறிகளை இயேசுவின் நாமத்தில் சபிக்கணும். இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் அந்த அறிகுறிகளை சபிக்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ரபி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. இயேசு ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு, இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் சொல்லி சொல்லுகிறாரு. பைபிளில் போட்டிருக்கு, அவர் சொன்னதை சீஷர்கள் கேட்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. சீஷர்கள் என்ன யோசித்தாங்கன்னா, ஏதோ அதில் கனி இல்லைன்ன உடனே அதை இந்த மாதிரி சொல்றாரு, ஏதோ வளர்றாரு அப்படின்னு சொல்லி சீஷர்கள் நினைச்சாங்க. வளரலைங்க, அவர் காரணமாக தான் சொன்னார். பாருங்க, மறுநாள் காலையில் வர்றாங்க, அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது. கவனிங்கள், பேதுரு நினைவு கூர்ந்து, ரபி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டே அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. உடனே இயேசு, ஆமாப்பா, நான் தேவகுமாரன், நான் சொன்னா நடக்கும், நீ சாதாரண மனுஷன், உன்னால ஒண்ணும் முடியாது அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க. தேவரகமான விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். பேதுருவே, நான் இப்ப செயல்படுத்தினேன் பாத்தியா, இதுதான் தேவனுடைய தேவரகமான விசுவாசம். அந்த அத்திமரத்தை பார்த்து அதை சபிச்சேன் பாத்தியா வார்த்தைகளால, அதுதான், அப்படித்தான் தேவரகமான விசுவாசம் செயல்படுகிறது. அப்படி சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எல்லாரும் சொல்லுவாங்க சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இயேசு சொல்றாரு, நான் சொன்னது நடந்தது போலவே தேவ ரகமான விசுவாசத்தை உடையவர்களா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொன்னபடி நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பது தேவனுடைய சித்தம். ஒருத்தர் கூட சுகவீனமா இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. வியாதியின் அறிகுறிகள் தோன்றும் போது அதை எதிர்த்து நின்று அதை சபித்து அதை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது எந்த வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல. அருமையானவர்களே, சில நேரங்களில் என்னையவே சொல்றேன், உங்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு வயிறு வலிக்குது. பிசாசு சொல்றான், நீ நாளைக்கு பிரசங்கம் பண்ண போறியா அப்படிங்கிறான். நான் சொல்றேன், வயிற்று வலியே இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, எப்பொழுது பார்க்கலும் நாளைக்கு ரொம்ப வல்லமையா நான் பிரசங்கம் பண்ண போறேன். பாருங்க, ஐயோ போச்சின்னு சொல்லி யோசித்தோன்னா, அங்கலாய்ச்சி பயத்துக்கு இடம் கொடுத்தோன்னா பிசாசு வந்து ஆண்டுகிறான்.
ஆனா அதை பார்த்து பேசினா ஓடி போயிடுறான். பலவீனங்கள் ஓடி போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த வழியா இருக்கட்டுங்க, உடனே பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு யோசிக்காதீங்க. அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, அப்ப விசுவாசிகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை இயேசு பேசினது போல பேசணும். நல்லா கவனிங்க. பேதுரு மாமி கடும் ஜுரமா இருந்தா இயேசு போய் பாருங்க, அதை அதட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. நல்லா கவனிங்க. ஜுரம் கடுமையா இருக்குது, ஆனா இயேசுனுடைய அதட்டல் இன்னும் அதிகமா இருக்குது, அதிக கடினமா இருக்குது. வியாதி சொல்லுது நான் இருப்பேன், நான் போக மாட்டேன்னு சொல்லுது. இயேசு சொல்றாரு நீ இருக்க கூடாது, நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன நடந்துச்சு? இயேசு சொன்ன மாத்திரத்துல வியாதி ஓடி போயிடுச்சு, வியாதி தோத்து போயிடுச்சு, இயேசு ஜெயிச்சிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தான் நம்முடைய மாதிரி. அது என்ன ஜுரமா இருந்தாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்டே போகாதீங்க, ஊசியே போடாதீங்க, மாத்திரையே எடுக்காதீங்க, இப்படி நான் சொல்லலை. கவனிங்க, அது கூட இயற்கையாக மனுஷனுக்கு உதவும்படி கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல காரியம்தான். ஆனா அதுக்கு முன்னாலேயே அந்த வயிற்று வலியா இருக்கலாம், அந்த ஜுரமா இருக்கலாம், அத இயேசுவின் நாமத்துல ஓடிப்போ, என் சரீரத்தில் இருக்காதன்னு சொல்லுங்க, மறைந்து போகிற அற்புதத்தை காண்பீர்கள், ஆரோக்கியம் அடைகிற அற்புதத்தை காண்பீர்கள். நான் சொல்றேன், டெய்லி நான் சொல்றேன், heart I command you function properly in the name of Jesus. இருதயமே இயேசுவின் நாமத்துல ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணு. நுரையீரல கிளியர் ஆயிரு, ஸ்ட்ராங் ஆயிரு. இப்படி டெய்லி நான் சொல்றேன். அருமையானவர்களே, வயசு 60 ஆயிடுச்சு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். கவனியங்கள், கர்த்தரை பொறுத்தளவுல ஒருத்தர் கூட வியாதியா இருக்கக்கூடாது சபையில. நான் விரும்புகிறேன் சபையில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறது மட்டும் இல்ல, நானும் விரும்புகிறேன். நீங்க விரும்பணும். அருமையானவர்களே, விசுவாசிக்கணும். நான் சொல்கிறேன், உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய ஜீவனும் சுகமும் பலனும் உங்களை ஆட்கொள்ளும். ஆரோக்கியமா இருப்பீர்கள், சுகமா இருப்பீர்கள். ஆமென். எல்லாரும் இந்த வயசை எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, பிற்கப்பட்ட நம்முடைய சரீரத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, எங்களுடைய சுக வாழ்வுக்காக, எங்களுடைய நலனுக்காக நம்முடைய மாம்சம் பிற்கப்பட்டதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியமும் சுக வாழ்வும் பலனும் கர்த்தாவே எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இது ஆரோக்கியத்தின் சபை நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் சுகவான்கள், நாங்கள் பலவான்கள், நாங்கள் ஆரோக்கியவான்கள், நாங்கள் சௌக்கியவான்கள். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் எல்லாருக்கும் தந்திருக்கிறீர். சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் எல்லாரையும் நிறைக்கிறீர். எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. காயங்களால் சுகமடைகின்ற எழுதியிருக்கிற வார்த்தையை உறுதிப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.